எப்போதும் Supreme Furniture. Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE. Colorful collections, trending fashions. The Chennai Silks and Aha Oho Adi Sale. 50% வரை தள்ளுபடி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கார். அந்த பயணத்தில் கோயம்புத்தூரில் அவர் பேசும்போது சொல்கிறாரு, இந்து சமய அறநிலையத்துறை இதுக்காக கல்லூரிகளை தொடங்கணும், கோயில் பணத்தில் ஏன் கல்லூரி தொடங்குறீங்க அப்படிங்கிற ஒரு கால் எடுத்திருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? முடிஞ்சு போன விஷயங்க. 1963 பக்தவச்சலம் காங்கிரஸ் கடைசி முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்கள் காலத்திலேயே இதற்கான அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டு கல்லூரிகள்லாம் தொடங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 5க்கும் மேற்பட்ட கல்லூரிகள், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். பள்ளிகள் 35 பள்ளிகள் இருக்குதுன்னு நான் கேள்விப்படுறேன். நான் சில கல்லூரிகள் எண்ணிக்கை எனக்கு சரியாக தெரியல. சில கல்லூரிகள், அதில் பாலிடெக் கல்லூரி உட்பட 35 பள்ளிகள் இயக்கப்படுகின்றன இந்து சமய அறநிலையத்துறையால். 2021 ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்தோடனே அவரோட தொகுதியில் குளத்தூரில் கபாலீஸ்வரர் கோயில் இந்து சமய அறநிலையத்துறை பணத்துலேருந்து கட்டணுன்னும் போது நீதிமன்றத்துக்கு போகும்போது வந்த பிரச்சனை, இந்து சமய அறநிலையத்துறையோட பணத்தை எடுத்து கட்டும்போது கோயிலோட பணம்னும் போது கோயில் அறங்காவலர் குழு தீர்மானிச்சதுன்னா சரி, அப்படி இல்லாமல் அரசு நியமித்த அதிகாரி அறங்காவலர் குழு இல்லை, அப்போ அரசு பிரதிநிதி அங்கே ஸ்பெஷல் ஆஃபீஸர் போடுறாருன்னா அது அரசு எடுக்கிறது, அதனால் அது ஏற்றுக்க முடியாதுன்ற விதத்தில் தான் தீர்ப்பு வந்தது. அதன் பிறகு அது ஒரு மாதிரி செட்டில் டவுன் ஆகி கல்லூரியை செயல்பட ஆரம்பிச்சிச்சு. வேறு திருச்சிலையும் ஒரு 20 கோடி ரூபாய் செலவில் கல்லூரி கட்டுறாங்க. நீங்கள் டெக்னிக்காலிட்டிஸ்குள்ளே போய் நீங்கள் பார்க்குறீங்க, அன்னச்சத்திரம் 1000 கட்டினும் அதன் பிறகு வேறு சில வார்த்தைகளை சொல்லிட்டு பாரதி சொல்லுவார், ஆங்கோரி அழைக்க எழுத்தறிவித்தல். இது பணம் மிதமிஞ்சி கோயில்களுக்கு இருக்கும் பொழுது அதை மருத்துவமனைகளா கல்லூரிகளா பள்ளிகளா கட்டுறது தான் ஒரு நல்லரசின் அடையாளம். நீங்கள் தர்மகர்த்தாக்களை போட்டு அவங்க மூலமாக பண்ணுறதுன்றது ஓகே, அவங்க இல்லாதப்போ அரசு செய்யறதுல எந்த தவறுமே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், 21 ஸ்டாலின் கவர்மெண்ட் இந்த முயற்சி எடுக்கும்போது எடப்பாடி எங்கே போயிருந்தார்? எம்ஜிஆர் பழனியாண்டவர் கோயில் பணத்தை எடுத்து தான் பாலிடெக்னிக்கே கட்டினார். அப்போ அது அதிமுகவோட கொள்கை இல்லையா? இப்போ புதுசாக இதை கிளப்ப வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன வந்தது? அந்த பாலிடெக்னிக்கில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தப்போ ஒரு கட்டடம் திறந்து வச்சார். இப்போ அறநிலையத்துறையோட பணத்தை கோயில் கட்டது இப்போ வளாகம் கட்டுறாங்க, கமர்ஷியல் பில்டிங் கட்டுறாங்க, வேறு சில கேளிக்கை பூங்காக்கள் கட்டுறாங்கன்னா அது தவறு. கல்லூரிகள் அடுத்து மருத்துவமனைகள் கட்டும் பொழுது இதை விட ஒருத்தன் எப்படி பகுத்தறிவு கட்சின்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு கட்சி, அண்ணா பேரால் இயங்கக்கூடிய ஒரு கட்சி இதை எப்படி எதிர்க்க முடியும்? என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. இது கடந்த பல ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக 2014 மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து இந்து சமய அறநிலையத்துறையை கோயிலேருந்து வெளியேற்ற வேண்டும் என்று ஒரு சிஸ்டமேட்டிக் கேம்பெயின் சங்க பரிவார அமைப்புகளால் பாஜகவால் செய்யப்படுகிறது. மிகப்பெரிய அளவில் இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுகிறது. தொடர்ந்து அந்த முயற்சி அவங்க செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அடுத்த மாதம் டெல்லியில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியோட துணை ஸ்தாபனங்கள் அமைப்புகள் ஏற்பாடு செஞ்சுருக்கின்றன. அதில் தேசிய அளவில் மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவிலும் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அது என்னென்னா, தமிழ்நாட்டில் கோயில்களிலிருந்து அரசு வெளியேற வேண்டும், இந்து சமய அறநிலையத்துறையை கலைக்க வேண்டும், இதுதான் அவங்க கோரிக்கை. இதை மையமாக வச்சு அடுத்த மாதம் டெல்லியில் மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டத்திற்கு, மறுபடியும் சொல்லுகிறேன், தேசிய அளவில் மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலிருந்தும் இந்து சமய RSS சங்க பரிவார அமைப்புகளின் பிரதிநிதிகள், அவங்களுடைய பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் அதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நான் இந்த பேக்ரவுண்டில் தொடர்ச்சியாக இந்து சமய அறநிலையத்துறையை கோயிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற அந்த கோரிக்கை மிக வலுவாக கடந்த 12 ஆண்டுகளாக மோடி அரசு வந்ததிலிருந்து வலுப்பெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பேச்சை பேசுகிறார். இது நீங்கள் அவுட் ஆஃப் ப்ளூவாக பார்க்கக்கூடாதுன்னு, ஒரு நிறைய டாட்ஸ் இருக்குது, அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். மதுரையில் முருகன் மாநாடு நடத்தும் பொழுது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 5 பேர் போய் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. அந்த மாநாட்டில் பெரியார் அண்ணாவெல்லாம் விமர்சனம் பண்ணி நக்கல் பண்ணி வீடியோலாம் போடுறாங்க. அதை எதிர்த்து செகண்ட் ரேங்க் லீடர்ஸாக இருக்கக்கூடியவங்க கருத்து தெரிவித்தாங்களே ஒழிய, வைகை செல்வம் அந்த மாதிரியான நபர்கள் எடப்பாடி கிட்ட ஒரு வாரத்தை கூட வாயிலேருந்து வரல. அந்த மாநாடு நடந்த அடுத்த நாள் கோயம்புத்தூரில் மோகன் பகவத் RSS தலைவருக்கு ஒரு தமிழ்நாட்டில் இருந்த ஒரு ஆன்மீகவாதியோட 100ஆண்டு பிறந்தநாள் விழாவில் அவர் கலந்து கொள்ளும்போது மேடை ஏறி தங்கவேல் பரிசளிக்கிறார் SP வேலுமணி. RSSோட தலைவருக்கு அதிமுகவோட முக்கிய தலைவர் ஒருவர் தங்கவேல் பரிசளிக்கிறார். 3ஆவதாக எடப்பாடி பழனிசாமி இந்து சமய அறநிலையத்துறை கல்லூரிகளை நடத்தக்கூடாது, அரசாங்கம் தான் கல்லூரிகளை நடத்தணுன்றார். அப்போ நீங்கள் இந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இவங்க பிஜேபி இல்லை RSSோடைய நேரடியாக உறவு கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க.
கடந்த காலங்களில் வந்து திமுக அதிமுக 2 பேரும் தலா 2 முறை பிஜேபியோட அலையன்ஸில் இருந்திருக்காங்க. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எடப்பாடி 2 முறை பிஜேபியோட, இது 3வது முறை. ஸோ 5 முறை இது வரைக்கும் பிஜேபியோட அதிமுக அலையன்ஸில் இருந்திருக்கு. திமுக 2 முறை இருந்திருக்கு. ஆனால் கடந்த காலங்களில் திமுகவோ அதிமுகவோ பாஜகவோட தான் அலையன்ஸில் இருப்பாங்களே ஒழிய ஆர்எஸ்எஸோட அலையன்ஸில் போனதில்லை. இப்போ ஒருபடி மேலே போய் தெளிவாக எடப்பாடி பழனிசாமி ஆர்எஸ்எஸோடைய லிங்கில் போயிட்டார். மோகன் பகவத்துக்கு தங்கவேலு கொடுக்கறதும் எஸ்பி வேலுமணி பிஜேபி அதிமுக முக்கிய தலைவர், எடப்பாடிக்கு அடுத்த தலைவராக அவர் தான் பார்க்கப்படுறார். நாளைக்கு எடப்பாடி வந்து முரண்டு பிடிச்சாருன்னா பிஜேபி எஸ்பி வேலுமணியை வச்சு தான் அதிமுக உடைக்கும். அதிமுகவோட ஷிண்டேவே எஸ்பி வேலுமணி தான்னு சொல்கிறாங்க. இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது எடப்பாடியோட இந்த அது நல்ல கவனிங்க, இதை எங்கே பேசுகிறாரு? தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறார். இது ஆல்மோஸ்ட் கேம்பெயின், எலெக்ஷன் கேம்பெயின். இந்த பேச்சு இந்து சமய அறநிலையத்துறை கோயில் பணத்தை எடுத்து எதுக்கு கல்லூரி கட்டுற, அரசாங்க பணத்தில் கட்டுன்றது வந்து முழுக்க 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 ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு எடப்பாடி விடுக்கக்கூடிய செய்தி. பாருங்கள், நான் உங்கள் ஆள், என்னை கைவிட்டுறாதீங்க. இட்ஸ் அ மெசேஜ் டு ஆர்எஸ்எஸ், நாட் ஈவன் டு பிஜேபி. ஏன்னா பிஜேபியை இயக்கிறது ஆர்எஸ்எஸ் தான். நீங்கள் ஆர்எஸ்எஸை பிடிச்சிட்டிங்கன்னா பிஜேபியை தனியாக பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பிஜேபியை மட்டும் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு காரியம் நடக்கணும்னு நீங்கள் ஆர்எஸ்எஸையும் பிடிக்கணும். டைரெக்டாக ஆர்எஸ்எஸ் பிடிச்சிட்டிங்கன்னா பிஜேபியை பார்க்குற வேலையை வந்து நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அவன் பார்த்துப்பான் அந்த வேலையை. ஆகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சு என்னை பொறுத்தவரையில் அவர் தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார். சிறுபான்மையின வாக்குகள் நம்ம கிடையாது, சுத்தமாக கிடையாது. என்மாசா வெளியில் போயிடுச்சு. அப்போ ஹிந்து ஓட்ஸாவது கன்சால்டேட் பண்ணுவோன்ற ஒரு தவறான புரிதல். அப்படிலாம் ஹிந்து ஓட்ஸ் கன்சால்டேட் ஆகாதுன்றது அவருக்கு தெரியல. அவர் தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரான்னு தெரியல. அவர் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டார். தன்னை காப்பாற்றிக்கணுன்னா இனிமேல் வந்து முழுக்க நனைஞ்ச பிறகு முக்காடெல்லாம் தேவையில்லை. ஓப்பன் பிஜேபியாக இல்லை, ஓப்பன் ஆர்எஸ்எஸ்ஸாக மாறுறது, இந்துத்துவாக மாறுறதுன்னு அவர் முடிவு பண்ணிவிட்டார். சந்திரபாபு நாயுடு ஸ்டைலில் வந்து அவர் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் இந்துத்துவ அஜெண்டாவை தமிழ்நாட்டில் செயல்படுத்த ஆரம்பித்து விட்டார். அண்ணா பெயரில் இயங்கக்கூடிய ஒரு கட்சி, பெரியாரை சொல்லக்கூடிய ஒரு கட்சி, திராவிடன்ற பெயரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு அவலமான அரசியலை மேற்கொள்வது என்பது கொடுமையிலும் கொடுமை தான் நான் பார்க்குறேன். மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தை, தவறை எடப்பாடி பழனிசாமி இழைத்து கொண்டிருக்கிறார். அதிமுகவை மறுபடியும் சொல்லுகிறேன், பாஜக அல்ல ஆர்எஸ்எஸ் பக்கம் உந்தி தள்ளி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் எஸ்பி வேலுமணி மோகன் பகவத் விழாவில் கலந்துக்கிட்டதை பற்றி சொன்னீங்க. அந்த விழாவுக்கு போயிட்டு வந்துட்டு எஸ்பி வேலுமணி ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறார். நான் ஆர்எஸ்எஸ் விழாவுக்கு போகலை, மோகன் பகவத்தை பார்க்க போகல, பேரூர் ஆதீனத்துடைய விழாவுக்கு தான் போனேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த அளவு கூட இல்லையே. அவர் ஸ்ட்ரெயிட் அவுட்டாக இறங்குறாரு. அப்படின்னா இங்கே இந்த சுற்றுப்பயணத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி இன்னும் பிஜேபி நம்பலை, ஸோ எஸ்பி வேலுமணியை வச்சு சில காய் நகர்த்தர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் தான் உங்களுக்கு மோர் லாயல் அப்படின்றதுக்காக நகர்ந்துட்டாரா கட்சிக்குள்ளேயே தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு? அப்சல்யூட்லி, அதைத்தான் நான் இவ்வளோ நேரம் சொல்கிறேன். ஆம்பிகுட்டிக்கு இடமே வேணாம். ஏன்னா அவங்க வேலுமணியை வந்து ப்ராப்பர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் எந்த சந்தேகம் வேணாம். எடப்பாடி வழிக்கு வரலன்னா எடப்பாடி மேலே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது. நீங்கள் சொன்னது மாதிரி எடப்பாடியோட லாயல்ட்டி மேலே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா அந்த 1.5 வருஷம் பிரிஞ்சு போனதை அவங்க மன்னிக்க தயாராக இல்லை. சேர்ந்த பிறகும் ஒரு கடைசி நேரத்தில் வெளியில் போயிடுவார், விஜயோட போயிடுவார்ன்ற மாதிரியான தகவல்கள் வந்து திட்டமிட்டு பரப்பப்பட்டனா ஓரளவு அதில் உண்மையும் கூட இருக்கலாம். வேலுமணி போய் மோகன் பகவத்தை ஒரு மேடையில் பார்த்ததுன்றது வந்து சாதாரண நிகழ்வு இல்லை. நான் அங்கே போனால் அவர் வந்தார், நான் ஏறிட்டேன்னா கதை. இதெல்லாம் மோகன் பகவத் இருக்காருன்னா நீங்கள் அந்த விழாக்கே போயிடக்கூடாது. கடந்த கால அதிமுக தலைமைன்னா அந்த பக்கம் தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டாங்க. ஆகவே மோகன் பகவத்தை போய் வேலுமணி பார்த்தது வேலுமணி எடுக்கிற ஒரு முன்னெடுப்பு அரசியல். நான் இருக்கேன் உங்களுக்குன்றது. எடப்பாடி அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எதுக்கு அங்கே சாட்சிக்காரன் காலில் விழுற, சண்டைக்காரன் காலில் விழுறேன்னு எதுக்கு நீங்கள் வேலுமணியை ஷிண்டே மாதிரிலாம் நினைக்கிறீங்க? நானே உங்கள் ஆள் தான், எதுக்கு நீங்கள் வந்து அவரை கூப்பிட்றீங்கன்ற மெசேஜ் தான் தெளிவாக எடுத்து பேசினது. தங்க வேலை பரிசளித்துட்டு அது வந்து நியாயப்படுத்துறதெல்லாம் அபத்தமானது. இதெல்லாம் வந்து யாருன்னா குழந்தைகிட்ட கூட போய் சொன்னால் கூட அது நம்பாது. காதில் பூ சுற்றுற வேலையை வேலுமணி செய்கிறாரு. ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தோட மேடையில் நீங்கள் நிற்கிறீனால உங்கள் கதை முடிஞ்சு போச்சு. அன்றைக்கே உங்கள் ஜோலி முடிஞ்சுது. அதனால் நீங்கள் எந்த வியாகியானமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடி சொன்ன மாதிரி ஒருபடி மேலே போயிட்டார். நீங்கள் வேலுமணியை வச்சுலாம் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா அவருக்கு ஒரு பயம் இருக்குது, தன்னை கவுத்துருவாங்கன்ற பயம். அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் அவர் பரிபூர்ண சரணாகதி அடைந்திருக்கிறார். கம்ப்ளீட் சரண்டர். யாருக்கு? பிஜேபி இல்லை, ஆர்எஸ்எஸ் கிட்ட அது சரண்டர். இந்த பேச்செல்லாம் சாதாரண பேச்சு இல்லைங்க. அறநிலையத்துறை நேற்று ஈவினிங், நேற்று நண்பகலில் தான் இது கேட்டோம். முந்தா நாள் பேசுனது நேற்று நண்பகலில் தான் கேட்டேன். எனக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுது. கூட அந்த நண்பர்களும் சொன்னாங்க, என்னங்க இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியலையானாங்க. இத்தனைக்கும் ஆன்டி-டிஎம்கே அவங்க எல்லாரும் நண்பர்கள் எல்லாரும். ஸோ யாராலையுமே இதை ஜீரணிக்க முடியாத ஒரு சூழலில் தான் இன்றைக்கி வந்து எடப்பாடி வந்து நிற்கிறார். நல்லா கவனிங்க, இது வந்து தேர்தலுக்கு முந்தின 8 மாதத்துக்கு முந்தின ஒரு தேர்தல் பிரச்சாரம் தான் இது. இதில் இந்த தகவலுக்கு கருத்தை வந்து அவர் சொல்கிறாருன்னா, அதை யாருக்கு அவர் செய்தியாக சொல்கிறாருன்னா ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு சொல்கிறாரு. என்ன நீங்கள் நம்பலாம், நீங்கள் அஞ்ச வேண்டியதிலே, நான் உங்கள் ஆள். அதனால் திமுக ஒழிக்கணும்னா நம்ம ஒன்று சேர்ந்து செயல்படுவோம், நான் உங்கள் ஆள், என்ன நீங்கள் நம்பலான்றார் அவர். அதுதான் இந்த மெசேஜ் ஆஃப் ஹிஸ் டாக். இல்லை, தமிழ்நாட்டில் வந்து ஒரு ப்ரோ ஹிந்து ஓட்டு அப்படின்னு இங்கே சொல்லப்பட்ட ஒரு ஓட்டு இருக்கா? அதாவது இது
ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து பிஜேபிக்கு ஒரு 7-8% ஓட்டு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அரௌண்ட் 7-8%. இப்போ இது வந்து ப்ரோ பிஜேபின்னு நீங்கள் இந்த விஷயத்தை பார்க்கக்கூடாது. இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, வரப்போகிறது இன்னும் 8-9 மாதத்தில் வரப்போகிறது. கரெக்டாக இன்னும் இதில் ஒரு 5, அதில் ஒரு 3, 8 மாதம், 9 மாதத்தில் வர ஏப்ரலில் எலெக்ஷன் வந்துடும் நமக்கு. ஏப்ரல் மேலே 9 மாதம்னு வச்சுக்கோங்க. இந்த 9 மாதங்களில் வந்து ஆன்டி டிஎம்கே வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாகவே இருக்குது. இன்னும் 8 மாதத்துல இந்த கவர்மெண்ட் மேலும் அன்பாப்புலராக தான் ஆகும், அதில் சந்தேகமே இல்லை. அந்த நிலைமை வரும்பொழுது ஏடிஎம்கே பிஜேபி இன்னும் சில கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு வலுவான அலையன்ஸ் இருக்கும் பொழுது டிஎம்கே வேணுமா வேணாமா, ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது தான் பிரதான எய்மாக வந்து நிற்குமே அல்லாமல் பிஜேபி, ஹிந்துத்துவா, மோடி அதெல்லாம் பின்னுக்கு தள்ளப்படும். எடப்பாடி இப்படி பேசுகிறாரு, இது ரொம்ப ஆபத்தானது. திமுகவை விட எடப்பாடி ஆபத்தானவர். ஏன்னா அவர் பிஜேபி லைனை எடுக்கிறாரு. தனிப்பட்ட அண்ணா திமுகவை வந்து திமுகவுக்கு மாற்றாக நம்ம ஏற்றுக்கிறோம், அதில் சந்தேகம் இல்லை. 5-5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி மாறட்டும், அதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது, அந்தந்த கட்சிகளுக்கும் நல்லது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பலர் இப்போ இந்த விஷயம்னு வரும்பொழுது இதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்ற பார்வையும் ஒன்று இருக்கிறது. இன்னொன்று, திருவாளர் பொதுஜனத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவர்கள் திமுக வேணுமா வேணாமானும் போது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை நோக்கி நகரும் பொழுது இத்தகைய ப்ரோ ஹிந்துத்வா ஸ்பீச்சஸ் வந்து பெரிய அளவில் அவங்களோட நிலைப்பாட்டை மாற்றுமா என்ற சந்தேகம் இருக்குது. ஏன்னா மைனாரிட்டிஸ் மாதம் அங்கே போயிட்டாங்க. அந்த விரக்தியில் தான் எடப்பாடியும் இப்படி பேசுகிறாரு. கடந்த காலங்களில் இருந்தது மாதிரி வந்து ஒரு 40%, 45%லாம் ஜெயலலிதா பீரியடில் 60% வரைக்கும் மைனாரிட்டிஸ் அதிமுக போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு ஓரளவாக அது இருந்தது. இன்றைக்கி சுத்தமாக வாஷ் அவுட். அந்த இது வந்து இனிமேல் எனக்கு அவங்க இல்லவே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அட்லீஸ்ட் ஹிந்து ஓட்டை கன்சல்டேட் பண்ணலான்னு அவர் போகிறார். நீங்கள் கேட்குறது ஹிந்து ஓட்டுன்னு ஒன்று இருக்கான்னு, அப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்லிட முடியாது. கணிசமான அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவு இருக்குது. ஆனால் 26 தேர்தல் என்பது ஹிந்து ஓட்டு ஆன்டி ஹிந்து ஓட்டுன்றது கிடையாது. ஸ்டாலின் வேணுமா வேணாமா, அப்படி வரும்பொழுது மைனாரிட்டிஸ் ஆன்டி பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் காரணமாக 90% திமுக பக்கம் அணிவகுத்துருவாங்க. 10% தான் டெல்லி டேலிங்காக இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய ஹிந்து ஓட்ஸ், மெஜாரிட்டி கம்யூனிட்டி ஓட்ஸ், அவங்க திமுக வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா உள்ளூர் காரணிகளால், லோக்கல் இஷ்யூஸால், கரப்ஷன், விலைவாசி உயர்வு, கட்சிக்காரன் அட்டகாசம், குடும்ப அரசியல், இதாலெல்லாம் அவங்க வந்து எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே. அவங்க இது ஒரு இஷ்யூ இல்லை, நாங்கள் பிஜேபியை ஏற்றுக்கல, ஆர்எஸ்எஸ்ஸை ஏற்றுக்கல, எடப்பாடியோட அந்த இந்து சமய அறநிலையத்துறை கோயில் நடத்தலாமான்ற கான்செப்டை கூட நாங்கள் ஏற்றுக்கல. எங்களை பொறுத்த வரைக்கும் கோயில் வந்து ஸ்கூல்ஸ் நடத்தலாம் தான். ஆனால் இது ஒரு காரணத்துக்காக நாங்கள் ஏடிஎம்கே பிஜேபிக்கு ஓட்டு போடாமல் இருக்க மாட்டோம். எங்களுக்கு திமுக ஒழியணும். அந்த எண்ணத்தில் வாக்குகள் அணி சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. புரியும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு வந்து. இன்ஸ்பைட் ஆஃப் ப்ரோ பிஜேபி லைன், ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னா இது நடப்பது ஸ்டாலின் திமுக வேணுமா வேணாமான்றது. பிஜேபி ஒன்றும் தமிழ்நாட்டில் வந்து குஜராத்தில் பண்ண மாதிரிலாம் பண்ணிட முடியாது நம்பக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்குது. ஏடிஎம்கே கூட இருக்கிறதால அவங்க அடக்கி வாசிப்பாங்க. மற்றபடி ப்ரோ பிஜேபியாக எடப்பாடியோ வேலுமணியோ எஸ்பி வேலுமணியோ பேசுகிறதுனா அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லைங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட் ஒழியணும். இதே மறுபடியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தோன்னா நாங்கள் டிஎம்கே காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறோம். பிஜேபி ஏடிஎம்கே இருந்தாலும் இல்லாட்டியும் அதில் பிஜேபி மெயின் எனிமி, பார்லிமெண்ட்டில் பிஜேபி எனிமி, அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் எனிமி. அப்போ ஸ்டாலினை யாருக்கு ஓட்டு போட்டால் தோக்கடிக்க முடியுமோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். அப்படி ஓட்டு போடும்போது அதில் அவங்க ப்ரோ பிஜேபி லைனாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். ஏன்னா தலையாக மொழிகிட போகுது, அப்படிலாம் பிஜேபி ஒன்றும் ஆடிட முடியாது. இவர் எடப்பாடி சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கல இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் அவருக்கு வாக்களிக்காமல் இருக்க மாட்டோம். ஏன்னா திமுக ஒழியணும்னா அதிமுக பிஜேபிக்கு தான் போட்டாகணும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பெருந்திரள் வாக்காளர் கூட்டமும் தமிழ்நாட்டில் இருக்குது என்று தான் நான் நம்புகிறேன். இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். இது முழுக்க தோல்வி. உங்கள் கேள்வி என்னென்னா, தெளிவாக ப்ரோ பிஜேபி ஆர்எஸ்எஸ் ரைட் விங் ஷிஃப்ட்டுக்கு ஏடிஎம்கே போனது வெற்றி வாய்ப்பை ஏடிஎம்கேக்கு கொடுக்குமா அல்லது கொடுக்காதான்னும் போது வெற்றி வாய்ப்பை கொடுக்காது என்று உறுதியாக சொல்ல முடியாது. வெற்றி வாய்ப்பை கொடுப்பதற்கு ஓரளவு வாய்ப்பும் இருக்கிறது. அப்படி தான் நம்ம விக்ட்ரி சான்சஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஃபேக்டரில் ஏடிஎம்கே தோற்கடிக்கப்படுமானா அதற்கு பதில் கடினம். தோற்கடிக்கப்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு அதிகம் தான் நான் பார்க்குறேன். இப்போ அதிமுக பற்றி பேசும்போது திமுக தரப்பில் இருக்கிறவங்க நேற்று திருமாவளவன் பேசும்போது கூட சொல்கிறார், அதிமுக எங்களுக்கு தோழமையான கட்சி தான், பாஜக அதிமுகவை சிரிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். நீங்கள் பல இடங்களில் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க, அதிமுக வந்து பேசிக்கலாக வந்து ஒரு செக்யூலர் பார்ட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல இருந்து நகர்றத தமிழ்நாட்டினுடைய ஓட் பேங்க் அப்படின்றது வந்து பெரும்பாலும் செக்யூலர் ஓட் பேங்க். நீங்கள் அது ஹிந்து நான் ஹிந்து ஓட் பேங்க், மைனாரிட்டி ஓட் பேங்க் அப்படின்றது தாண்டி தமிழ்நாட்டினுடைய ஓட் பேங்க் வந்து செக்யூலர் ஓட் பேங்க். தமிழ்நாட்டினுடைய அந்த செக்யூலர் ஓட் பேங்க் இந்த ஸ்டாண்டை ஏற்றுக்குமா? ஏற்றுக்க மாட்டாங்க. பெரிய அளவில் ஏற்றுக்க மாட்டாங்க. அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. பெரிய அளவில் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஹேட் ஸ்பீச்சஸை குறைச்சிக்கிட்டு அஜெண்டாவை வெளிப்படுத்தாமல் பிஜேபியோட மட்டுமே கரங்கோத்துக்கிட்டு நின்னாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நான் இதை எப்படி பார்க்குறேன்னா,
வரும் நாட்களில் எடப்பாடி இப்படி பேசுகிறது குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ப்ரோ ஹிந்துத்வாவை பேசாமல் முழுக்க முழுக்க திமுக குடும்ப அரசியல், ஊழல் இதை பற்றி மட்டுமே பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் இதை பதிவு பண்ணுறது மூலமாக பிஜேபி ஓட் பேங்க்குக்கு, ஹைகமாண்டுக்கு, ஆர்எஸ்எஸ் ஹைகமாண்டுக்கு அவர் ஒரு பொசிஷனை கிளியர் பண்ணார். ஏன்னா எதுவும் பண்ணாதீங்க, நான் வந்து உங்கள் ஆளு தான் நான். ஏன்னா அண்ணாமலையை உசுப்பி விட்டு இதே நேரத்தில் பிஜேபி விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ பிஜேபியோட பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, நான் உங்கள் ஆளு தான். ஆனால் வரும் நாட்களில் இதை பேசாமல் வெறும் லோக்கல் இஷ்யூஸை பற்றி மட்டுமே பேசினார்னா இந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். அப்படி இல்லாமல் தொடர்ந்து இந்த அஜெண்டாவெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அது அதிமுகவோட வாக்கு வங்கியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் எந்த அளவுக்கு ஏற்படுத்தும், அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் எனக்கு இருக்குது. இந்த இஷ்யூவை தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் பிஜேபியோ ஏடிஎம்கேவோ எடுத்துகிட்டு போனால் அவங்க தோல்வி அடைவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இதை பாசிங் க்ளவுடாக சொல்லிவிட்டு அதே நேரத்தில் தகவலையும் பதிய வச்சுட்டு மேலே போகிறாங்க, அவங்க இந்த இஷ்யூவை தொடாமல் போகிறாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை மட்டுமே பேசினாங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு, கோர் ஏடிஎம்கே ஓட் பேங்க் விச் இஸ் பேசிக்கலி செக்யூலர், அது இதை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த சாத்தியக்கூறையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, பாஜகவால் தமிழ்நாட்டில் குஜராத்தில் பண்ண மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியாது, ஏடிஎம்கே கூட இருக்கிறதுனால அவங்க அடக்கி வாசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு டோன் இருந்தது. நீங்கள் கடந்த கால உதாரணங்களை சொன்னீங்க. அதிமுக ஜெயலலிதா இருந்தப்போ 2 முறை பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு, திமுக பாஜகவோட 2 முறை கூட்டணி வச்சிருக்கு. ஆனால் அந்த காலகட்டத்தில் எல்லாம் திமுகவும் அதிமுகவும் தான் இங்கே வந்து கமாண்டிங் பொசிஷனில் இருந்தாங்க. இப்போது அந்த இதை வந்து தமிழ்நாடு ஏற்றுக்கும். எடப்பாடி பழனிசாமி ஒரு கமாண்டிங் பொசிஷனில் இருக்கார் அப்படின்ற ஒரு தோற்றம் இன்றைக்கி இருக்கா? இல்லை, கமாண்டிங் பொசிஷன் அவர் இல்லை, செகண்ட் ஃபிடிலில் தான் இருக்காருன்றதான் சொல்கிறாங்க. நல்லா ஞாபகம், அவரோட இந்த பேச்சு வந்து நாட் கம்மிங் அவுட் ஆஃப் ப்ளூன்னு வாங்க, இல்லாத ஒன்றுலேருந்து இந்த பேச்சு வரல. முந்தா நாள் பேசியிருக்காரு, நேற்றும் பேசியிருக்காரு. நேற்று மறுபடியும் வந்து அவர் பேசும்பொழுது வந்து பள்ளி கல்வி இல்லாத இடத்துல கூட இருக்கலாம், ஆனால் கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்க வேண்டாம்லாம் பேசியிருக்காரு. இந்த ஸ்பீச்சஸ்லாம் உண்மையாக இருந்ததுன்னா இது ரொம்ப 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 ஆபத்தானது. இது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் லாங்குவேஜை அவர் பேச ஆரம்பிக்கிறார். இப்படி பேசுகிறாருன்னா இது தொடர்ந்து அவர் பேசுவாரான்னு நம்ம கவனிக்கணும். அல்லது இது ஆரம்பத்தில் கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் வந்து லோக்கல் இஷ்யூஸ் பக்கம் திரும்புகிறாரான்னு பார்க்கணும். முதல்ல தன்னோட பொசிஷனை கிளியர் பண்ணுறாரு, தன்னை பொசிஷனிங் பண்ணிக்கிறார். நான் வந்து ப்ரோ பிஜேபி தான்றதை ஹிந்துத்வா ஓட் பேங்க்குக்கு தெளிவாக சொல்கிறாரு அவர். இது ரொம்ப ஆபத்தான போக்கு. ஒரு திராவிடியன் பார்ட்டி, ஒரு பேசிக்கலி செக்யூலர் பார்ட்டி வந்து பிஜேபியோட அஜெண்டாக்கோடு துணை போகிறது மட்டும் இல்லாமல் பிஜேபியோட மாஸ்டர்ஸுக்கு வந்து அவங்க வந்து அடிப்பணி ஆரம்பிச்சிருக்காங்கன்றது, வாக்கு வங்கி அரசில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, 70% வாக்குகளை வச்சுருக்க கட்சி, அதனுடைய தலைவரே ஒரு 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர், அவரே பலியாகிறாருன்னும் பொழுது இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. இது எப்படி ஷேப் அப் ஆகும்னு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் இது எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த அஜெண்டாவை அவங்க அக்ரெசிவாக கொண்டு போகிறாங்க. ஆனால் வார்த்தைகளில் கொஞ்சம் விளையாட்டை வச்சுக்கிட்டு மற்ற இஷ்யூஸை முன்னிலைப்படுத்தி இதை பேக் பேனரில் வச்சு தேவைப்படும் போது மட்டும் இதை எடுத்து விடுறாங்க இந்துத்துவாவுன்னா, அவங்க ஜெயிக்க மாட்டாங்கலாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கவர்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு, ஆன்டி இன்கம்பன்சி, அது நாளாக அது அதிகரிக்கும். இன்னும் 9 மாதம் பொறுத்த எலெக்ஷன் வரும்போது இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போ அக்ரெசிவ் ஹிந்துத்துவாவை ஹைடு பண்ணிக்கிட்டு சாஃப்ட் ஹிந்துத்துவாவை முன்னிறுத்தி அவங்க ஒரு மெகா அலையன்ஸ், சோகால் மெகா அலையன்ஸை வச்சு ஃபைட் பண்ணாங்கன்னா வெற்றி வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு இல்லைன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. நீங்கள் நுவான்ஸ்டாக இதை புரிஞ்சுக்கணும். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இப்போது அதிமுக என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சவரை எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். அவர் வந்து ஒரு சீசன்ட் பொலிட்டீஷியன், களத்தில் நீண்ட நாட்கள் இருந்தவர். இப்படி ஒரு விஷயம் பேசுனா இது மக்கள்கிட்ட என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா கடந்த 2-3 தேர்தல்களாக நீங்கள் பிஜேபி விட்டு வெளியில் வந்ததுக்கு பிறகும் நீங்கள் முழுமையாக பிஜேபி விட்டு வெளியில் வரல அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன் வச்சு தான் திமுக அவங்கள தோற்கடிச்சது. ஸோ இப்படி பேசுனா இதை திமுக எப்படி எடுத்துகிட்டு போகும் மக்கள்கிட்ட, இதுக்கான ரிட்டாலியேஷன் எப்படி இருக்குன்னு தெரியும். அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தாண்டி கட்சியினுடைய எதிர்காலத்துக்கே இது பிரச்சனையாக வரும் அப்படிங்கிற இடத்துல இருந்து அது வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு இந்த டோனை எடுக்க வைக்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பர்சனலாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? பர்சனலாக அவருக்கு பிரச்சனை இருக்கான்னு எனக்கு தெரியாது. கூட்டணி சேரும்போதே பர்சனலாக அவருக்கு பிரச்சனை இருக்குன்னெலாம் தகவல்கள் வந்தது. சில இஷ்யூஸ் ஃபேமிலியில் இருக்குது, அதனால் வந்து அவர் மோடியை மீறி போக முடியாது. சில வெரி க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் இன் ட்ரபிள், அது ஜிஎஸ்டி இஷ்யூஸ்லாம் சொல்கிறாங்க. பட் தீஸ் ஆர் ஆல் அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட்ஸ். அதன் அடிப்படையில் நம்ம வந்து பேச முடியாது. 1.5 ஆண்டுகள் பிஜேபி விட்டு விலகி இருந்தவர் திடீர்னு பிஜேபியோட போய் சேர்ந்ததுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள், நிர்பந்தங்கள், அழுத்தங்கள் காரணமானா மேபி ஆர் மே நாட் பி. அதை அவரே வாய் திறந்து சொல்லாத வரைக்கும் நம்ம அதை விமர்சிக்க முடியாது. இப்போ அவர் சொல்கிறது வந்து பிஜேபி நல்ல கட்சி, வலிமையான கட்சி, நாங்கள் சேர்ந்துக்கிட்டோம், எங்களுக்கு வலிமையான கூட்டணியும் இல்லை, நீங்கள் இதை நாங்கள் வந்துச்சு பாருன்னு அவர் சொல்கிறார். அது அப்படியே ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. ஆனால் அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது ஐயப்பாடுகள் எழுகின்றன. போகும்போது வந்து குரூடு ஹிந்துத்துவ அஜெண்டாவை பேசுகிறார். சாஃப்ட் பிஜேபி லைன் பேசினதை தாண்டி குரூடு ஹிந்துத்துவ லைனுக்கு போயிட்டார் அவர்.
வெளிப்படையாகவே அவர் வந்து இந்து சமய அறநிலையத்துறை மீதான அவருடைய விமர்சனங்கள் வந்து பலரது புருவங்களை உயர்த்தி இருக்கின்றன. அதிமுகவை திமுகவுக்கு மாற்றாக பார்த்தவர்கள், ஏன் அதிமுகவுக்கு வாக்களிக்கலாம் என்று நினைத்தவர்கள் கூட வந்து இன்றைக்கு வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். ஏன்னா இவங்களோட இந்த ஸ்பீச் வந்து ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ப்ரோ ஹிந்துத்வா, ஓப்பன் ப்ரோ ஹிந்துத்வா லைன். ஒரு தடவை பேசினார்னு பார்த்தா நேற்று மறுபடியும் 2வது நாளும் பேசியிருக்காரு. இன்றைக்கி என்ன பேச போகிறாருன்னு தெரியல. இந்த ஆட்டிடியூடு லாங் டேர்மில் அக்ரெசிவ் ப்ரோ இந்துத்வா ஏடிஎம்கே அழிச்சிடுன்ற கவலை அவருக்கு இல்லையான்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படி அந்த தலைவனும் கவலைப்பட மாட்டாங்க. தனக்குன்னு வரும்போது எல்லா தலைவர்களும் வந்து எல்லாத்தையும் காற்றுல பறக்கூடுவாங்க. 2099 6 சீட்டு வச்சுக்கிட்டு திமுக பிஜேபி ஆதரிச்சப்ப அப்படியே அந்த கவர்மெண்ட்டு தோற்று, ஆனால் இவங்க எலெக்ஷனில் ஜெயிச்சு மந்திரி ஆனாங்க திமுகவில். அப்போ கலைஞர் பேசின பேச்செல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் அவங்கெல்லாம் பண்ணாததை விட அதிகமாக ஒன்றும் எடப்பாடி பண்ணிடல. ஏதோ கொச்சையாக பேசி மாட்டிக்கிறார். ஆனால் வந்து சித்தாந்த ரீதியாக உள்ள வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றி பிஜேபி இங்கே கால் பதிப்பதற்கு, ஆர்எஸ்எஸ் பதிப்பதற்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தவர் கருணாநிதி. 99 ஜூன் 99 ஏப்ரலில் ஒரு ஓட்டில் கவர்மெண்ட்டுக்கு வந்துடுது. செப்டம்பரில் எலெக்ஷன் வச்சு ஜெயிச்சு மந்திரி ஆயிடுறாரு மாறன்னு. இந்த 99 ஜூனில் கார்கில் யுத்தத்தப்போ கலைஞர் முரசொலியில் எழுதுறது ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம், அதை ஒரு பெரும்பான்மை மதவாத இயக்கம் என்று தவறான கட்டமைப்பை பலரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுக தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் வீடு வீடாக போய் ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம்தான், அவர்கள் எந்த அரசியல் கட்சியும் கட்டுப்படுத்தவில்லை என்ற உண்மையை தொண்டர்கள் மத்தியில் திமுகவினர் கொண்டு போய் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இது கருணாநிதி எழுதினது. தனக்குன்னு வரும்போது இவர்கள் அப்படித்தான் போவாங்க. ஊழலாக மதவாதமா? ஊழல் தான் பெரிய எதிரி, மதவாத பெரிய எதிரி இல்லை, ஊழல் தான் பெரிய எதிரி சொன்னவர் கருணாநிதி. இன்றைக்கி எடப்பாடி எங்கே வந்து நிற்கிறாருன்னா, நீங்கள் தனக்குன்னு ஒரு நெருக்கடி தலைக்கு மேலே வெள்ளம் போதுன்னும் போது ஒரு அரசியல்வாதி அப்பழுக்கற்ற மதசார்பற்ற அரசியல் பண்ணவனாக இருந்தால் கூட தன்னோட நெருக்கடி அளவுக்கு அதிகமாக போகுதுன்னா அவர்கள் பிஜேபி பக்கம்தான் சாய்வார்கள். கம்யூனிஸ்டுகளை தவிர பிஜேபி கூட்டம் சாராதவன் யாருமே கிடையாது. எல்லாரும் தான் போய் சேர்ந்துருக்காங்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில். மேபி நார்த்தில் இல்லை ரவிசங்கர் பிரசாத், இவர் லாலுவாக இருக்கலாமே ஒழிய, மற்றபடி இங்கே தமிழ்நாட்டிலலாம் யாரையுமே நீங்கள் அந்த உத்தம சீலர்கள்ன்ற பட்டத்தை கொடுக்கவே முடியாது. திமுகவால் வந்து பிஜேபி, அதாவது வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் கால் பதிப்பதை திமுகவாலேயோ இடதுசாரிகளாலேயோ தடுக்கவே முடியாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பிரத்யேக சூழல், இது ஒரு லாஸ்ட் வால்னால் அதோட அர்த்தம் லைக் எனி அதர் லாஸ்ட் வால் இட் வில் ஆல்சோ ஃபால். இதுதான் கடைசி தடுப்பு சுவர். ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டோட பிஜேபி வராமல் தடுக்கிற தடுப்பு சுவர் நீங்கள் பேசுவீங்களே, ஆனால் அந்த தடுப்பு சுவர் கீழே விழுந்துதான். ஏன்னா எல்லா கடைசி தடுப்பு சுவரும் கீழே ஒரு நாள் விழுந்துதான் ஆகணும். இது ரொம்ப நெருக்கடியான ஒரு கட்டம். நான் வந்து தமிழ்நாடு தேர்தல் 2026 ஆபத்தான தேர்தல் தான் பார்க்குறேன். யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்றதை விட எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் நம்பர் 2 பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஜேபி அஜெண்டாவை பேசுறதுன்றது வந்து அவங்க எல்லா விதமான யுத்தங்களுக்கும் தயாராகிட்டார்கள் என்பதைத்தான் உங்களுக்கு காட்டுகிறது. ஃப்ரீ ஃபார் ஆளுங்க இனிமேல். ஏடிஎம்கேவோட இந்த லாங்குவேஜ் வந்து நான் வெறும் பிஜேபியோட எலக்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இல்லைங்க, அதை தாண்டி நாங்கள் ஐடியாலஜிக்கல் கன்வர்ஜென்ஸ் இது பேர். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது 98 ஜெயலலிதா பிஜேபியோட ஃபஸ்ட் டைம் அலையன்ஸ் வைக்கும்பொழுது 12 சீட்டு ஜெயிச்சாங்க 98 பிப்ரவரியில். அந்த பீரியடில் அந்த அலையன்ஸ் ஃபார்முலேட் ஆகிட்டு ஐ ரிமெம்பர் வெரி வெல். அப்போ வந்து 97 டிசம்பர் நினைக்கிறேன், ஏஎன்ஐயில் இருக்கும்போது அந்த செய்தியாளர் சந்திப்பு எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. 28 வருஷத்துக்கு முன்னால் ஜெயலலிதா கிட்ட அந்த பேட்டி எடுக்கும்பொழுது நான் தான் கேட்டேன், அது வந்து அந்த அம்மாவை, இஸ் இட் அன் எலக்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் அன் ஐடியாலஜிக்கல் கன்வர்ஜென்ஸ்? நோ, இட்ஸ் நாட் அன் ஐடியாலஜிக்கல் கன்வர்ஜென்ஸ், இட்ஸ் அன் எலக்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்லி. நாங்கள் ஆனால் இன்றைக்கி அதிமுக வைத்திருப்பது வந்து இட் இஸ் நாட் அன் எலக்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங், இட் இஸ் அன் ஐடியாலஜிக்கல் கன்வர்ஜென்ஸ். இந்துத்துவா கட்சியாக அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி மாற்றிக்கொண்டிருக்கிறார். இதெல்லாம் வெறும் சாதாரண எலக்ட்ரல் அட்ரன்சஸ்னுவாங்க. இது வந்து சும்மா எலெக்ஷன் ஸ்பீச்சுன்னு இதை எடுத்துக்காதீங்க. இது வந்து தேர்தல் காலத்து பேச்சு அப்படி எடுத்துக்கொள்வது தவறு. இவங்க அதிமுகவையே சித்தாந்த ரீதியாக ஆர்எஸ்எஸோட இணைப்பதற்கான அல்லது நெருக்கமாக கொண்டு போவதற்கான ஒரு வேலையை தெரிஞ்சோ தெரியாமலோ எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகள் லோடடான ஸ்டேட்மெண்ட்ஸு. இது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலையும் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலையும் கட்சி சார்பற்ற நடுநிலையான வாக்காளர்கள் மத்தியிலையும் தேர்தல் திமுக அதிமுகன்னு மாற்றி ஓட்டு போடக்கூடிய ஃப்ளோட்டிங் பாப்புலர் அவர்கள் மத்தியிலையும் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற புரிதல் இல்லாத அளவுக்கு விவரம் அறியாத அரசியல்வாதி அல்ல எடப்பாடியார். அவர் அதிமுகவோடு அலையன்ஸ் வைக்கல, அதிமுகவை ஆர்எஸ்எஸோட அலையன்ஸில் வச்சுருக்காரு. சராசரி அதிமுக தொண்டனை ஆர்எஸ்எஸோட ஆளாக அவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். இந்த கடந்த காலங்களில் பாஜகவோட கூட்டணி வச்சப்போ எல்லோருமே இதை பேசியிருக்கிறாங்க. கலைஞர் பேசினது வந்து குறிப்பிட்டு காட்டினீங்க. அப்போது ஒரு முதலமைச்சராக இருந்தார். ஆனால் அதுக்கு பிறகான தேர்தலில் திமுக தோல்வி அடைய தான் செஞ்சது. இத்தனைக்கும் கலைஞருடைய ஆட்சி காலங்களில் வந்து சிறந்த ஆட்சியாக மதிப்பிடப்படுறது 96-2001 தான். அந்த ஆட்சி காலத்துக்கு பிறகே வந்து தேர்தல் தோல்வி ஒன்று வந்தது. தொடர்ச்சியான தோல்விகள் இருக்க எடப்பாடி பழனிசாமி
அதை விட மோசமான ஒரு டோனை கையில் எடுக்கிறதுன்றது வந்து நெகட்டிவ் தானே, அது எப்படி பாசிட்டிவ் ஆகும்? வேறு வழி இல்லைங்க அவருக்கு. இனிமேல் அவர் வந்து தன்னை காப்பாற்றிக்கிட்டா போதும். எலக்ட்ரல் டிஃபிட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸை பற்றி அவர் கவலை கிடையாது. இஃப் யூ வாண்ட்ஸ் டு சர்வைவ் பொலிட்டிக்கலி, நிறையா வச்சுருக்காங்க இவங்கெல்லாம் காசு. 4.5 வருஷம் கவர்மெண்ட்டில் என்ன நடந்துன்னு நமக்கு தெரியும். காப்பாற்றிக்கணும், சம்பாதிச்சதெல்லாம் காப்பாற்றிக்கணும்னா இவங்க பிஜேபியோட தான் போய் ஆகணும். ஏன்னா நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸுக்கு தமிழ்நாட்டில் ஆல் இண்டியா லெவலில் பிஜேபிக்கு ஆல்டர்னேட்டிவ் கண்ணு கட்டின வரைக்கும் தெரியல. 29லையும் பிஜேபி கவர்மெண்ட்டுன்றது தான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. அஸ் லாங் அஸ் பிஜேபி இஸ் தேர் நம்ம சேஃபாக இருக்கலாம். அந்த முடிவுக்கு அவர் வந்துட்டார். 26ல் ஆட்சியை பிடிப்பது எடப்பாடியோட நோக்கம் அல்ல. திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் முடிஞ்ச வரைக்கும். அது முடியலன்னா அந்த ப்ராசஸில் நம்ம எவ்வளோ சமாளிக்க முடியுமோ சமாளித்து நிற்கணும். அதுக்கு பிந்தின போஸ்ட் 26 பிந்தின அரசியலில் வந்து பிஜேபி அடுத்து 2029 வரைக்கும் அவங்க கவர்மெண்ட்டு தான். தமிழ்நாட்டில் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நம்ம வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்துன்னா பிரச்சனை இல்லை, டிஎம்கே கவர்மெண்ட் வந்துன்னா டெல்லியில் பிஜேபி இருக்கிறதால நமக்கு பிரச்சனை வராது, வரக்கூடாது. அதுக்கு இப்போயே ஒரு லைன் எடுத்துடணும். நீங்கள் சொன்னது வந்து கரெக்ட். அதாவது ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 3 தேர்தல்களில் தொடர்ந்து படுதோல்விகளை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி இப்படி ஒரு மேசிவ் சேஞ்ச், ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்றாரு. ஷிஃப்ட் இன் பொசிஷன். இது வந்து ஒரு தன்னெழுச்சியாக பை டிஃபால்ட் அவர் அறியாமல் எவனோ எழுதி கொடுத்ததை படிச்சிட்டாரு அப்படின்லாம் பேசுகிறது அபத்தமானது. இட்ஸ் அ கான்ஷியஸ் டிசிஷன். இது தெளிவாக நன்கு சிந்தித்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான் நான் பார்க்குறேன். வேலுமணியை வச்சலாம் நீங்கள் எதுக்கு ஷிண்டேக்கில் உருவாக்கி கஷ்டப்படுறீங்க, நானே உங்களால் மாறிடுறேன். என்றைக்கு மோகன் பகவத்துக்கு வேலுமணி போய் தங்க வேலை கொடுத்தாரோ அன்றைக்கி அந்த கட்சி முடிஞ்சிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஓவர். ஏடிஎம்கே இஸ் ஃபினிஷ்ட். யாருமே செய்யாத ஒரு காரியத்தை அதிமுக செஞ்சுருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. திமுக எதிர்ப்புன்ற ஒற்றை இலக்கத்தில் இது வரைக்கும் ஜெயிச்சவங்க இந்த எலெக்ஷனில் அப்படிலாம் ஜெயிக்க முடியாது. ஆல்ரெடி ஏடிஎம்கே ஓட் பேங்க் கடுமையாக எரோடட். உங்களுக்கு தெரியும் 2019 அவங்க ஓட் பேங்க் எவ்வளோ 19.18% 98%, அரௌண்ட் 20% தான் வாக்கு வங்கி. இந்த 20% வாக்கு வங்கி வச்சுட்டு பிஜேபியோட 8% ஓட்டு எல்லாம் சேர்த்தா கூட உங்களுக்கு என்ன வரப்போகுது? அது இல்லாமல் 2+2 பாலிடிக்ஸில் 0 ஆகும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒரு மக்கள் இப்படி இதை ஏற்றுப்பாங்க. திமுகவை பிடிக்காதவனை கூட இப்போ திமுக பக்கம் தள்ளி விடுற வேலையை தான் எடப்பாடியோட அரசியல் பண்ணுது. இந்த 4 வருஷம் திமுக ஆட்சியை பிடிக்காதவங்க, இந்த திமுகவோட ஊழலை பிடிக்காதவங்க, திமுகவோட வாரிசு அரசியலை நச்சன வெறுப்பவர்கள், திமுகவுக்கு எதிராக திமுக தோக்கடிக்கிறதுக்கு யாருக்கு ஓட்டு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசனையில் இருந்த மக்கள், அவர்களை அதாவது ஃபோர்ஸ்டு டிஎம்கே கிரிட்டிக்ஸ் சாலிட்லி டு ஸ்டாண்ட் பிஹைண்ட் ஸ்டாலின். இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கான ஒரு ஸ்பேஸையும் அதிகப்படுத்தியிருக்காரு நம்ம பார்க்கலாமா? எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? இப்போது அதிமுக திமுக 2 கட்சிகளும் இருக்கும்போது கொள்கை அளவில் பெருசாக அவங்களுக்கு வேறுபாடு இல்லை. இப்போ விஜயும் அதே இதில் தான் வராது, எங்களுக்கும் பாஜக எதிரி அப்படின்னு. ஆனால் அதிமுக ஒரு ஆர்எஸ்எஸ் டோனை வெளிப்படையாக எடுக்கும்போது இங்கே இந்த அதிமுகவுக்கான ஸ்பேஸுக்குள்ளே விஜய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? திமுகவை பிடிக்காதவர்கள் அதிமுகவுடைய இந்த டோன்னால விஜய் பக்கம் அவர்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆல்ரெடி அவர் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாரு. இந்த பிரச்சனையால் வெளிப்படையான ஆர்எஸ்எஸ் லைனை எடப்பாடி எடுக்கிறதால இந்த ஏடிஎம்கே எடுக்கிறதால அதை ஏடிஎம்கேவோட ஸ்டாண்டு கண்டிப்பாக அதில் பர்சன்டேஜ் அது 1% இருக்கலாம், 3% இருக்கலாம், 5% இருக்கலாம். விஜய் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். எஸ், திமுகவும் வேணாம் பிஜேபியும் வேணான்னு சொல்லக்கூடிய ஸ்டாண்டை விட்டுட்டு வெளிப்படையாக போய் திமுக தான் வேணான்றதை தாண்டி ப்ரோ பிஜேபி லைனை தாண்டி ப்ரோ ஆர்எஸ்எஸ் லைன் அவர் எடுக்கும் பொழுது, எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் பொழுது அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கத்தான் செய்யும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேணாம். எவ்வளோ தூரம் பாதிக்குது என்னன்றது ஒரு முக்கியம். ரெண்டாவது வந்து இன்னொரு கோர்ஸ் கரெக்ஷன் நீங்கள் அவங்க பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பை வந்து அது வந்து ஓரளவு வந்து கூர்மைப்படுத்தலாம். அதாவது கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூஸை பேசக்கூடாது. நாட் ஓன்லி பிஜேபி, ஏடிஎம்கேவும் பேசக்கூடாது. சரி, அவங்க வந்து பிஜேபி ஏடிஎம்கே உள்ளேருந்து அழிக்கிறதுக்கு எல்லா விதமான வேலைகளையும் பண்ணின்னு இருக்காங்க. 26 எலெக்ஷனில் திமுகவை தோக்கடிக்கிறத விட பிஜேபியோட எய்ம் வந்து அவர்கள் ஆட்சி அவங்களுக்கு வந்து இங்கே ஒரு காலை ஊனணும் பிஜேபி அவங்களோட அலையன்ஸ் மூலமாக. அப்படி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வந்து இன்றைக்கு இந்த அரசியல் இப்போ வெளிப்படையாக அந்த மதத்தை கையில் எடுத்திருக்க அரசியல் கை கொடுக்காதுன்னு சொல்ல முடியாது ஜெயலலிதா. அதான் இதில் இருக்க பிரச்சனை. அது எப்படி கை கொடுக்கும்னு சொன்னீங்கன்னா, பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை பிடிக்கல, ஏடிஎம்கேவை பிடிக்கல. ஏடிஎம்கேவை பிடிக்கும், ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கம்யூனல் அஜெண்டா பிடிக்கல. ஆனால் கூட்டணியில் இருக்காங்க. நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். இங்கே இவங்க பண்ணுற அட்டூழியத்தை பார்த்துட்டு எல்லாத்தையும் இவங்க வந்து மதவாதம் வந்துடும், பிஜேபி வந்துடும்னு இவங்க வந்து ஒரு புலி வர கதையாக புளிப்பு காமிச்சுக்கின்னு. ஆனால் இவங்க நடத்த வேண்டிய எல்லா அட்டூழியத்தையும் பண்ணின்னு இருக்கும்போது மக்கள் மத்தியில் வந்துட்டு போட்டோமே பிஜேபின்ற எண்ணம் தான் வரும். 1989
ராஜீவ்காந்தி ஃபஸ்ட் டைம் தோத்த அந்த எலெக்ஷன்லேருந்து 2014 வரைக்கும் 25 வருஷம் தமிழ்நாடு வந்து முழுக்க ஏக இந்தியாவும் முழுக்க கூட்டணி அரசில் தான் இருந்தது. இன்றைக்கும் அதுதான் நிலைமை. உங்களுக்கு ஓரளவு தான் மாறி இருக்குது. நான் இது இன்னும் அக்ரெசிவாக தமிழ்நாட்டில் போகலாம். எடப்பாடியோட இந்த ஸ்பீச்சஸ் இன்னும் 9 வருஷத்தில் ஏடிஎம்கே வந்து பெரிய தவறுகளை செய்தால் அப்போ உங்களுக்கு வந்து 4 முனை போட்டி வரும்பொழுது திமுக அட்வான்டேஜ். பட் ஆன்டி இன்கம்பன்ஸ் ரொம்ப ஓவராக போச்சுன்னா ஹங் அசம்பிளிக்கு வாய்ப்பு உண்டு. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து. இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப் பீரியட் ஃபார் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். தமிழ்நாடு அரசியலுக்கு மிக மிக கடினமானது ஒரு காலகட்டம் காத்து கொண்டிருக்கிறது. அடிப்படையில் ஒரு செக்யூலர் பார்ட்டி இந்த ஏடிஎம்கேன்றது. யாரோட வேணால் அலையன்ஸ் வைக்கலாம், அது அவங்க உரிமை. பிஜேபியோட வைக்கிறது கூட அவங்க உரிமை. ஆனால் வச்ச பிறகு என்ன நடக்குது? நீ அஜெண்டாவையே ஸ்வாகா பண்ணுற அப்படின்னும் போது ஐ திங்க் இட்ஸ் டேஞ்சரஸ். அதிமுகவின் இன்றைய போக்கு தொடர்ந்து 2 நாட்களாக ஹார்ட்கோர் ஹிந்துத்வா அஜெண்டாவை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுவது என்பது பிஜேபிக்கு அல்வா சாப்பிடுவது மாதிரி இருக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், பாஜகவுக்கு அல்ல ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி தெளிவாக ஒரு மெசேஜ் கொடுத்துட்டார். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், நான் உங்கள் ஆள். இந்த பேச்சுக்களை தாண்டி எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த பயணத்துக்கு என்ன மாதிரியான வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, எனக்கு நான் கிரவுண்டுக்கு போகலங்க. வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது நாட் பேட். அது மாதிரி அஃப்கோர்ஸ் இது வந்து அவங்களோட கோர் ஓட் பேங்க் இருக்க இடம் கொங்கு மண்டலம். அதனால் வந்து அது நம்ம நாட் பேடுன்னு சொல்கிறோம். அதை தாண்டி அவர் வெளியில் சென்ட்ரல் விழுப்புரம் வரைக்கும் வராரு போல். அங்கே வரும்போதும் அங்கே வெஸ்ட்டுக்கு போகும்போதும் சவுத்துக்கு போகும்போது தான் நம்ம பொறுத்து தான் 4 இருக்குது, 8 மாதம் இருக்குது. ஆஸ் ஆஃப் நோ அந்த க்ரௌட் ரெஸ்பான்ஸ், பீப்புள்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து இட்ஸ் வரக்கூடிய தகவலை ஒற்றை வரியில் சொல்லணும்னா நாட் பேட். ஜனங்க இதை வேடிக்கை பார்க்கறது கூட நிற்கலாம், மறுக்கல. அது வந்து வரப்போக நாட்டில் தான் உங்களுக்கு தெரியும். இந்த இஷ்யூலாம் போய் நவம்பர் டிசம்பர் தான் கிளியர் ஆகும் உங்களுக்கு வந்து. பார்க்கலாம் சார், என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களுடைய நினைவு முக்காது பிறகு மிக்க நன்றி சார். மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE. Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi Sale. 50% வரை தள்ளுபடி.